முத்தமிழர்களின் வார்த்தைகளை வணங்கி சகோதரர் அவர்கள் பேசுகிற போது மொழிப்போர் தியாகம்னா என்னன்னு சொல்லி ரொம்ப அழகா நினைவு கூர்ந்து பேசினார். ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் நடந்து போயிட்டு இருக்காரு. ஒரு 23 வயதான இளைஞர் அவர்கிட்ட போய், ஐயா இந்தி உள்ள வந்துருச்சுன்னா இந்த தமிழ் அழிஞ்சு போயிடுங்க, எப்படியாவது இந்த தமிழை காப்பாற்றுங்கள் என்று சொல்லுகிற போது அந்த முதல்வர் அந்த இளைஞரை பார்த்து, இந்த பைத்தியத்தை உடனடியாக கைது பண்ணி உள்ள தூக்கி போடுங்கன்னு சொன்னார். இதை கேட்ட அந்த இளைஞர் 17 லிட்டர் பெட்ரோலை வாங்கி தன்னுடைய உடலின் மீது ஊற்றிக்கொண்டு தனக்குத்தானே தீ வைத்துக் கொண்டார். அந்த இளைஞர் வைத்த தீ தான் எதற்காக ஹிந்தி வேண்டும், ஏன் தமிழ் கூடாது என்கிற கேள்வி தீயை இந்த தமிழகத்திலே பற்ற வைத்தது. அந்த பற்றிய தினத்தை தான் இன்றைக்கு நாம் மொழிப்போர் தியாகிகளுக்கான வீர வணக்க நாளாக என்ற இடத்திலே நாம் அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். ரொம்ப அழகா பேசும்போது சொன்னாங்க, மொழிப்போர் தியாகம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அந்த மொழிப்போர் முடிஞ்சிருச்சுன்னா கிடையவே கிடையாது. நீங்க நினைக்கலாம், ஏமா இது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, தமிழுக்கு செம்மொழிங்கிற ஒரு அங்கீகாரத்தை நம்ம வாங்கி கொடுத்துட்டோம், உலக தமிழ் மாநாடுகளை நம்ம நடத்திருக்கோம், உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தை நம்ம அமைச்சிருக்கோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய தமிழக முதல்வர் எத்தனையோ நாடுகளில் தமிழுக்கு சொல்லி தனி இடத்தை அமைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 90 நாடுகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் தமிழ் படிப்பதற்காக தமிழ் பரப்புரை கழகத்தை இந்த திராவிட மாடல் ஆட்சி உருவாக்கி இருக்கேன். இன்னமும் இந்த மொழிப்போரை பத்தி பேசணும்னா ஆமா பேசிதான் ஆகணும். ஏன்னா உண்மையான மொழிப்போர் இன்னமும் முடிவடையல. மத்திய அரசு அப்படின்னு சொன்னாதான் சில பேருக்கு புரியும். ஆனா நமக்கு அது ஒன்றிய அரசு தான். ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகள்ல இன்னைக்கு சமஸ்கிருத நாள் அப்படின்னு ஒரு தினத்தை கொண்டாடணும்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு உலகத்துல பாலிங்கிற ஒரு மொழிக்கு எழுத்து வடிவமே கிடையாதுங்க. அந்த மொழியில எந்த ஒரு இலக்கியம் கிடையாது, எந்த ஒரு இலக்கணமும் கிடையாது. ஏதோ ஒரு காலத்துல வாழ்ந்த புத்தர் பேசியதாக சொல்லப்படுகிற பாலி மொழியை மீட்டெடுக்க கிட்டத்தட்ட 2500 கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்கிற இந்த ஒன்றிய அரசு புத்தருக்கு முன்பாகவே பிறந்த நம்முடைய தமிழ் மொழியை முற்றுமுழுதாக ஒதுக்கி கொண்டிருக்குங்கிறதா இன்னைக்கு நிதர்சனமான உண்மை. இதை விட கொடுமை என்ன தெரியுங்களா? தாய்மொழியால் பலர் வாழ்ந்தார்கள் என்று இருக்கிற போது தன்னுடைய உயிரை கொடுத்து தாய்மொழியை வாழ வைத்த அந்த வீர மறவர்கள் வாழ்ந்த இந்த மண்ணில் தான் என் வீட்டில் 9 ஓட்டு இருக்கு, அந்த 9 பேரும் அவருக்கு ஓட்டு போடலன்னா என் கையாலேயே விஷம் வச்சு கொள்ளுவேன்னு சொல்லுகிற இளைஞர்களும் இருக்கிறார்கள் என்பதுதான் வேதனையினுடைய உச்சம். அப்ப இதுக்கெல்லாம் யார் காரணம்னா யாரும் காரணம் இல்லை, நம்ம தான் காரணம். எப்படி தெரியுங்களா? வருங்கால தலைமுறை நல்லா